அப்படின்னு சொல்றோம். தீபாவளினா ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஹாப்பினஸ் சொல்றோம். தமிழ் புத்தாண்டுனா நம்ம மெயினா ஒண்ணு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒரு விஷயம் வந்து மெயினா வீட்ல பண்ணுவோம். எந்த வீட்ல பண்ணுவோம் ஸ்பெஷலா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? யார்கிட்டயும் ஆன்சர் இல்லையா? கனி. அது கனின்னு சொல்லுவாங்க சில பேர். அது வந்து ஒரு பச்சடின்னு சொல்லுவாங்க. மாங்காய் பச்சடின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்றோம், அதுல என்ன சுவையெல்லாம் இருக்குன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? இல்ல தெரியும், நிறைய பேர் வீட்டுல அது பண்றதே மறந்துருப்பாங்க. பட் இது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். என்னென்ன சுவை அதுல இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பாசிங் தி மைக் கேம் இல்ல. யாரோ மாத்தி சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்லணும். ஆண்டி சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி. கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, நாலு தான் வந்திருக்கு. காரம், உப்பு, உவர்ப்புன்னு சொல்லுவாங்க. உப்பு. ஸோ இந்த 6 சுவையை வந்து போட்டுதான் நம்ம மாங்காய் பச்சடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது ஒரு ஒரு சுவைக்கும் வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இனிப்புனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இனிப்புனா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை குறிக்குது. கசப்புனா எதுக்குன்னா நம்ம என்ன கவலையில இருந்தாலும் அதை நம்ம வந்து அந்த இன்னல்கள்ல இருந்து வெளில வர்றோம் அப்படின்றத பத்தி குறிக்குது. புளிப்புனா அது வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படும் சவால்களை பத்தி குறிக்கிறது. அதுக்கப்புறம் காரம்னா நம்ம வேகமும் கோபமும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோமோ அதை பத்தி குறிக்கிறது. அது மாதிரிதான் உப்புன்றது சுறுசுறுப்பு நமக்கு வரணும் அப்படின்றத பத்தி குறிக்கிறதுதான் உப்பு. அதனாலதான் நம்ம சேர்த்துக்கிறோம் சாப்பாடுல.